வாகை வானொலி, இது தமிழா உன்னொலி. கரங்கள் சேருங்கள், நாம் வாகை சூழவே. வாகை வான்வழி தமிழொலி, ஒவ்வொரு நாடும் புதுவித நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. கேட்டு கேட்டு மகிழுங்கள். இது அட்லைட் தமிழ் ஒலிபரப்பு சேவை, வாகை வான்வழி தமிழொலி. வணக்கம். சவுந்தரம் சிதம்பரம் தான், இல்லை சவுபாட்டின்னு கூட கூப்பிடலாம். கதை படிக்கிறதுக்கு காரணங்கள் தேவையா இருந்தாலும் என்னுடைய அனுபவ பகிர்தலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு கதைக்கு முன்னாடியும் இந்த அனுபவ பகிர்தலோட சவுபாட்டி வந்துடுவேன். நீங்கள் அதை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன செய்யுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு மற்றும் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு எல்லாம் இதை போட்டு கேட்க சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. ஹலோ குட்டீஸ், என் பேரு ஹிமா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். குட்டி கதை, ஆனா பெரிய நீதி. கதையோட பேரு அமிர்தமா நஞ்சா. ஒரு ஊர்ல ஒரு காட்டுல ஒரு பாம்பு இருந்தது. அந்த பாம்பு ஒரு முயல்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு குட்டி குகைக்குள்ள போக நினைச்சு உள்ளேயும் போயிடுச்சு. அதை பார்த்த உடனே முயல்களுக்கெல்லாம் பயங்கர பயம். என்னடா அது, பாம்பு இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பாம்பு என்ன பண்ணும்? பாம்பு முயலை கொத்தி சாப்பிடவும் முயற்சி பண்ணும் இல்லையா? நம்ம ஃபுட் செயின்லாம் படிச்சிருக்கோம். அதாவது உணவு சங்கிலின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது புல்லை வெட்டுக்கிளி சாப்பிடும், வெட்டுக்கிளிய தவளை சாப்பிடும், தவளைய பாம்பு சாப்பிடும், பாம்பை கழுகு சாப்பிடும், கழுகு திருப்பி மண்ணோட போய் புல்லா திருப்பி வளரும். அந்த மாதிரி இந்த பாம்பு வந்த உடனே முயல்கள்லாம் ரொம்ப பயந்துடுச்சு. அந்த பாம்பு சொல்லுச்சு, பயப்படாதீங்க, கொத்தி சாப்பிட்றது என் இயல்பு தான், ஆனா நான் அதை பண்ண போறது கிடையாது. எனக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கு, அதை உங்களோட பகிரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ராத்திரி மாத்திரம் நான் இங்க தங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சான். அன்னைக்கு ஒரு ராத்திரி தங்க விட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தா ஒரு முயலை காணும், பாம்பையும் காணும். பாம்பு என்ன பண்ணிருக்கோம்? முயலை கொத்தி தூக்கிட்டு போயிடுச்சு. என்னடா இது, இப்படி நம்பி உள்ள விட்டு நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு முயல்கள்லாம் ரொம்ப கோபமா இருந்துச்சு. அடுத்த நாள் மறுபடியும் பாம்பு கதவை தட்டி, மன்னிச்சிருங்க, என்னால என்னோட பசியை அடக்க முடியல, அது என் இயல்பு தானே, நான் உங்களுடைய நண்பர் தானே, நான் உங்களுக்கு அறிவை கொடுத்ததுக்கு புகட்டினதுக்கு நீங்க எனக்கு ஒரு கைமாறு பண்ணலாம் தானே, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நான் தங்கிக்கிறேன், வெளியில ஒரே புயலும் மழையுமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாவம் பார்த்து மறுபடியும் அந்த முயல்கள்லாம் அந்த பாம்பை உள்ள விட்டுருச்சான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ராத்திரியும் அடுத்த நாள் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு முயலையும் பாம்பையும் காணவில்லையா. அப்ப இவங்களுக்குலாம் பயங்கர கோபம். ச்சே, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டோமே, இனிமே அந்த பாம்பை உள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு ஒரு கோபத்தோட ஒரு பெரிய கல்லா எடுத்து அந்த ஓட்டையை போட்டு அடைச்சு உள்ளே அமைதியா உட்காந்துக்கிட்டாங்களாம். மீண்டும் அந்த பாம்பு வந்தது. மறுபடியும் ஆசை வார்த்தை பேசி, நான் உங்க நண்பன் தானே, நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன் தானே, நான் உங்களுக்கு அறிவை கொடுக்க போறேன் தானே அப்படின்லாம் சொல்லியும் இந்த முயல்கள் கதவை திறக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பாம்பு ரொம்ப வஞ்சகமான பாம்பு, அது உதவி பண்ண வரல, ஆனா உணவை தேடிதான் வந்திருக்கு அப்படின்னு. இதுல இருந்து என்ன புரியுது குழந்தைகளே? நம்ம கிட்ட எப்பயுமே இனிக்க இனிக்க பேசி நம்மளை நல்லபடியா நடத்துறவங்க எல்லாருமே தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையாவும் இருக்கணும். உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ட்ரஸ்ட்வர்தி அடல்ட்ஸ், அதாவது நீங்க தெரிஞ்ச அடல்ட்ஸ் உங்களுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னா அதை ஆராய்ச்சி நீங்க வளர வளர அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இதுதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடிநாக்கில் நஞ்சும் நுனிநாக்கில் அமிர்தமும் அப்படின்னு. அமிர்தம் அப்படின்னா எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதோ, நம்மள நீடிச்சு வாழ வைக்குதோ, அது நம்ம உடலாகட்டும் இல்ல மனதாகட்டும், அது அமிர்தம். எது நமக்கு கொஞ்சம் கூட சேராம நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நம்மள டிஸ்கம்ஃபர்ட்ல போடுதோ, கஷ்டத்துல போடுதோ, அது எல்லாமே நஞ்சுதான், அதாவது விஷம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமிர்தமும் நஞ்சும் அல்லது அமிர்தமா நஞ்சா, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்னென்ன அப்படின்னு தெளிவா பார்க்க ஆரம்பிங்க.